ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த அங்கன்வாடி மேற்பார்வையாளர் மற்றும் உதவியாளர் பணிகளுக்கான காலி பணியிடங்கள் 2026ஆம் ஆண்டுக்கான காலி பணியிடங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஐசிடிஎஸ் ஆட்சேர்ப்பு வெப்சைட்லேருந்து இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அங்கன்வாடி பணியாளர், மேற்பார்வையாளர், உதவியாளர்கள் மற்றும் உதவியாளருக்கான ஆயிரக்கணக்கான அறிவிப்புகள் வந்து வெளியாயிருக்கு. ஓகேவாங்களா? ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் எவ்வளோ ஒவ்வொரு எந்தெந்த டிஸ்ட்ரிக்ஸ்லாம் வேகன்சிஸ் அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்றதையுமே நான் இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு மிக தெளிவாக சொல்லியிருக்கேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் இந்த ஐசிடிஎஸ் அங்கன்வாடி சம்மந்தமான ரெகுலரான ஒரு அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுடைய மொபைலுக்கு வரும். மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு நிச்சயம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தமிழ்நாடு அங்கன்வாடிக்கான மேற்பார்வையாளர், உதவியாளர், பணியாளர் இந்த மாதிரியான 7783 காலி பணியிடங்கள் ஓவரால் தமிழ்நாடு 38 மாவட்டங்களுக்கும் சேர்த்து வந்து உங்களுக்கு அறிவிப்பு வெளியே இருக்குங்க. ஸோ ஒவ்வொருவருக்கும் எவ்வளோ அங்கன்வாடி மேற்பார்வையாளருக்கு எவ்வளோ வேகன்சிஸ் அறிவிச்சிருக்காங்க, பணியாளர் இந்த மாதிரியான ஒவ்வொருவருக்கும் எவ்வளோ வேகன்சிஸ் அப்படின்றத நம்ம டீட்டெயில்ஸாக உங்களுக்கு நான் பார்க்கலாம். இதற்கான தகுதி விவரங்கள் பாருங்கள். நீங்கள் 10th 12th வந்து அங்கன்வாடி உதவியாளராக இருந்தீங்கன்னா 5வது படிச்சிருந்தா போதும், 8வது படிச்சிருந்தா போதும். அங்கன்வாடி பணியாளருக்கு 10வது 12வது முடிச்சிருந்தா போதும். இதே அங்கன்வாடி மேற்பார்வையாளர்னால் நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அதாவது பிகாம், பிஎட், பிபிஎட், பிஃபார்மா, பிஎஸ்சி, பிடெக், எம்டெக், பிஏ, பிபிஏ, பிபிஏ, எல்எல்பி, பிசிஏ, பிடிஎஸ், பிஇ, பிடெக் இந்த மாதிரியான எனி டிகிரி ஏதாவது ஒரு டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஒரு வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். தமிழகம் முழுவதும் 100% வந்து பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். ஓகேவா? ஸோ ஆண்கள் வந்து விண்ணப்பிக்க முடியாது, பெண்கள் தான் விண்ணப்பிக்கலாம். உங்களுடைய சொந்த ஊரிலேயே, சொந்த கிராமத்திலேயே, அருகாமையில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு இது. தேர்தலுக்கு பிறகு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எந்தெந்த டிஸ்ட்ரிக்ஸில் விட போகிறாங்க அப்படின்றதையுமே வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அதையுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் தனித்தனியாக வேகன்சிஸ் அறிவிக்க போகிறாங்க. கடந்த 2025 யாராவது அப்ளை பண்ணி நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க, வேலை கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து இந்த வருஷம் விண்ணப்பிக்கலாம். இதுக்கான பேசிக் சேலரி வந்து உங்களுக்கு 17,000 அப்படின்றது சொல்லியிருக்காங்க. மேற்பார்வையாளர், பணியாளர் இவங்க எல்லாத்துக்குமே 17,000 உங்களுக்கு சேலரியாக கிடைக்கும். வயது வரம்பை பாருங்கள், 18 முதல் 56 வயது வரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 18 அப்படின்றது ஜென்ரல் கேட்டகரியிலேருந்து உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது 18 வயசுலேருந்து 32 வயது வரை அப்ளை பண்ணலாம். இதே வந்து பிசி, எம்பிசி, டிசி இந்த கேட்டகரியை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா 36 வயது வரை அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 39 வயசு வரை அப்ளை பண்ணலாம். இதே ஆதரவற்ற விதவை, மாற்றுத்திறனாளி, எக்ஸ் சர்வீஸ் மேனு, எக்ஸ் ஆர்மி, பிடபிள்யூடி கேண்டிடேட்டு இந்த மாதிரியான ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரையாரிட்டி முன்னுரிமை சான்றிதழ் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் 56 வயது வரை அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏஜெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுங்க. தாராளமாக எந்த ஏஜ் குரூப்பில் உள்ளவங்களும் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்கள் சொந்த ஊரிலேயே உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த அங்கன்வாடி பணியாளர் மேற்பார்வையில் என்ன ஒரு போஸ்டிங்கை எடுத்துட்டாலுமே உங்களுக்கு எக்ஸாம்ஸ் அப்படின்ற ஒன்று கிடையவே கிடையாதுங்க. எக்ஸாம்ஸே கிடையாது. டைரெக்டாக உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் ப்ளஸ் உங்களுக்கு இன்டர்வியூ வந்து வைப்பாங்க. அதாவது உங்களுடைய 10th மார்க்கில் ஒரு ஒரு அந்த பர்சன்டேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அது ஒரு 50 மார்க்கும், உங்களுடைய இன்டர்வியூ மார்க் ஒரு 50 மார்க், இந்த இரண்டையும் சேர்த்து 100 மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படின்றத வந்து டோட்டல் பண்ணி உங்களுடைய ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட்டை வச்சு உங்களுக்கு வேலை வந்து வழங்குவாங்க. ஸோ இது அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீடு தரவரிசை பட்டியலில் முன்னுரிமைகள்லாம் வந்து இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வேலையை பொறுத்தளவில் உங்களுக்கு எந்த விதமான பணமும் கொடுத்து சேரணும் அப்படின்ற அவசியம் இல்லை. டைரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இன்டர்வியூ, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் முடிச்சு நீங்கள் ஏதாவது ப்ரையாரிட்டி வச்சுருங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை வந்து 100% எந்த ஒரு செலவும் இல்லாமல் எந்த ஒரு பணமும் யாருக்கும் கொடுக்காம டைரெக்டாகவே உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஸோ லாஸ்ட் இயரில் வந்து 2025 நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து நான் எந்த விதமான பணமும் கொடுக்கலைங்க, நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் ஆனால் எனக்கு வேலை கிடைச்சிச்சு அப்படின்ற மாதிரி
மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து சான்ஸ் வந்து கிடைக்கும். நம்ம வந்து இதை வந்து எங்கே வந்து செக் பண்ணி பார்க்குறது, எப்படி வந்து இதற்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ICTS வெப்சைட்டு .government.in இந்த வெப்சைட்டில் தான் வந்து செக் பண்ணி பார்க்கணும். இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ஸும் தேர்தலுக்கு பிறகு தனித்தனியாக வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அறிவிப்பாங்க. நம்மளுடைய சேனலில் இந்த அங்கன்வாடி சம்மந்தமான ரெகுலரான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துட்டே வந்து வரோம். ஸோ அங்கன்வாடியில் லாஸ்ட்டாக இப்போ திருவள்ளூர் மாவட்டத்தில் கூட உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் ஓப்பனில் இருந்து ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் எல்லாம் வந்து ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதர் டிஸ்ட்ரிக்ஸில் வந்து இன்னும் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் விடலை. தேர்தலுக்கு பிறகு வந்து நமக்கு ஜூன் மாதத்துலேருந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ட்டு ஒன்று விடுவாங்க. நம்ம ரெகுலராக நம்மளுடைய சேனல்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுட்ருக்கோம். இந்த அங்கன்வாடி சம்மந்தமான ரெகுலரான ஒரு அப்டேட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. இதற்கு முந்தைய வீடியோக்குள்ளே எந்தெந்த டிஸ்ட்ரிக்ஸில் வேகன்சிஸ் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு மிக தெளிவாக சொல்லியிருக்கேங்க. மறக்காமல் அந்த ஒரு வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.